ஹலோ விவஸ், எந்திரம் பழகு சேனலுக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ரெஷர் ஃபுட்டோடைய ராடில் இருக்கிற கிளாம்போட ஸ்க்ரூ உடஞ்சிருச்சு. இப்போ அதை மாற்ற போகிறோம். எந்த ஸ்க்ரூன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து தையல் மிஷினோட எல்லா ரிப்பேர் பண்ணுறதோட ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து நீடில் ப்ரெஷர் பாரோடைய ஸ்க்ரூ உடஞ்சிருச்சு. அந்த கிளாம்பு மாற்றுறது, அந்த ப்ரெஷர் ஃபுட்டு, அந்த ராடோட ஃபுல் கண்டிஷன் எல்லாம் மாற்றணும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டராக பார்த்துங்க எது திறக்கணுன்றது அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1 2 3 4ன்னு. இந்த ஆர்டர் பிரகாரம் திறக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஃபுட்டை திறக்கிறோம். ப்ரெஷர் ஃபுட்டை திறந்துட்டு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ப்ரெஷர் ஃபுட்டை வெளில வச்சுட்டு ப்ரெஷர் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாரை வந்து கழட்டணும். அடுத்தது வந்து மேலே இருக்கிற அந்த கேப்பை கழட்டணும். ஸ்ப்ரிங்கோட கேப்பை கழட்டணும். கேப்பை கழட்டிட்டு உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டி காட்டிடுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும், வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோக்கு ஷார்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் ஆகணுமோ அந்த இடத்துல ஆக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த அந்த இது இருக்குது இல்லைங்களா, நூல் வர கொக்கி, இந்த கொக்கியை கழட்டுறோம். இதையும் ஒரு லிவர்னு தான் சொல்லுவாங்க. இந்த லிவரை கழட்டி வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த கிளாம்பை கழட்டணும். கிளாம்போட ஸ்க்ரூ கழட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உடஞ்சிருக்கு. நம்ம அடிக்கடி டைட் பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரூ மட்டும் சீக்கிரம் உடஞ்சிருது. அந்த மாதிரி ஃபால்ட்டு வரும் அடிக்கடி. அப்போ அதுக்காண்டி தான் இதான் வந்து ப்ரெஷர் ஃபுட்டு மாற்றுறதுக்குள்ளே கிளாம்ப் மாற்றுறதுக்குள்ளே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரிஜினல் சிங்கர் ஃபைனலோடது. இப்போ இந்த இது ஸ்க்ரூ மட்டும் உடஞ்சிருச்சு. வேறு ஸ்க்ரூ போட முடிஞ்சால் வேறு ஸ்க்ரூ போடலாம். வேறு ஸ்க்ரூ போடுறத விட புதுசு போட்டுடலாமான்ட்டு புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், புதுசு வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து இப்படியே கழட்டிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வராதோன்னு நினச்சேன். அடியில் கொஞ்சம் நீட்டாக இருந்ததுனால, கீழ்ப்பக்கம் கொஞ்சம் நீட்டாக இருந்ததுனால நம்ம அதை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஒரிஜினல் மாதிரி வராது, என்ன தான் இருந்தாலும் டூப்ளிகேட்டு. செகண்டாக வாங்குறது டூப்ளிகேட் கிடையாது. ரெண்டாவதாக வாங்குறது வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராது. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் மாற்றாதீங்க. தேவைப்படும் போது மட்டும் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு மட்டும், ட்ரபிள் இருந்தால் மட்டும் மாற்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் போட்டு பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் ஃபுட் ராட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது பழசு பார்த்திங்கன்னா கரெக்டாக டைட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட ஷேக் இல்லை. இது ஷேக் இருக்குது. ஷேக் இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நூல் உடையும், ஊசி உடையும். ஊசி வந்து அதில் இடித்து உடஞ்சிரும். பாருங்கள், இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதை கழட்டிட்டு இதை தூக்கி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை, சும்மா அதை தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள். இப்போ கிளியராக காட்டணும், தொடச்சிங்க. கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இந்த காடியில் தான் வந்து இதை சொருவிடணும். லைட்டாக தூக்கி மேலே வச்சுட்டு அதை தூக்கி விட்டிங்களா, அதை கீழே அழுத்தி விட்டுற வேண்டியதான். அழுத்தி விட்டுட்டு இப்போ ராடை போட்டு அடுத்தபடியாக இப்போ இந்த ராடை போடணும். ராடை போட்டு ஃப்ரீயாகவே போகுது. ஏன்னா அது அந்த கிளாம்ப் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. கரெக்டாக டைட் ஆச்சுன்னா நான் சரியாக இருக்கும், இல்லைன்னா சரி வராது. இந்த லிவரையும் போட்டுருவோம், டைட் பண்ணிவிடுவோம். இந்த லிவர் டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டில் உங்கள் சைடு உட்காந்துருக்கிற சைடு இழுத்த மாதிரி போட்டு டைட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அந்த பக்கம் இருக்கிற சின்ன ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் ஃபுட்டை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ஃபுட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு ஊசியை குத்தி பார்த்துக்குங்க. குத்தி பார்த்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரிங் ராடு பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங் ராடுக்குள்ளே இந்த ராடு இருக்கு இல்லைங்களா, இந்த ராடு வந்து ஆணி மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் அது உள்ளே போயிட்டு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட்டை நீங்கள் தூக்கும்போது ஆப்ரேட் ஆகிறதுக்காண்டி அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகணும் அது. போகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். டைட் ஆகுனா அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் தான் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிங்க. கரெக்டாக பார்த்து ஏர்மாராக த்ரெட்டு ஏர்மாராக போட்டுறாதீங்க கேப்பில். கேப்பை கொஞ்சம் பார்த்து பத்திரமா போடுங்க. ஒரு டைமு ஃபஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் பார்த்துங்க. முனையில் கொஞ்சம் பார்த்து நேராக வச்சு போடுங்க. சரியாக போயிடுச்சுன்னா ஓகே. கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயாக போகணும். டைட்டாக போச்சுன்னாவே அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இது எல்லாமே லூஸாக தான், லைட்டாக லூஸாக தான் இருக்குது. எல்லாத்தையும் டைட் பண்ணணும். அப்போ இதை டைட் பண்ணிவிட்டு இதை கிளாம்பையும் டைட் பண்ணுறோம். கிளாம்பை டைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இப்போ இது புதுசில் வந்து அவ்வளோவா டைட் ஆக மாட்டேங்குது. லூஸாகவே தான் இருக்குது. எவ்வளோ டைட் பண்ணாலும் லூஸாக தான் இருக்குது பாருங்கள், ஆடுது. அது ஆடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஊசி உடைய ஆரம்பிச்சிடும், நூல் உடைய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மேடு எல்லாம் தைரியமாக ஓட்ட முடியும். அது இப்போ கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ மட்டும், அதில் இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் இதுக்கு எடுத்துக்கிட்டு ஸ்க்ரூவை மட்டும் இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுது. இது பார்த்திங்கன்னா மண்டை வந்து இடிக்குது. மண்டை வந்து இடிக்கிறதுனால இப்போ மண்டையோட சைஸை குறைக்கணும். மண்டையோட சைஸை குறைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காடிக்குள்ளே போய் இதை உட்காரணும். உட்காரல, மேலே இருக்குது, மேலேயே இருக்குது. அப்படி வரணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த நம்மகிட்ட ஒரு சாணகல் இருக்குது, அந்த சாணகல்லில் போட்டு தேய்க்கிறோம். தேய்ச்சி அதனோட மண்டையோட சைஸை சின்னதாக்கிட்டு போடுறோம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்கள்கிட்ட வேறு ஸ்க்ரூ இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட வேறு ஸ்க்ரூ இல்லாதனால, என்கிட்ட இந்த கல் இருக்கிற வசதி இருக்கிறனால நான் வந்து கல்லை தேய்ச்சி அந்த ஸ்க்ரூவை தூக்கி இதில் போட்டுடலான்னு போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் வேலை செஞ்ச வேலை. அவ்வளோ நேரம் போடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்து ஒரு 15 நிமிஷமாக சுருக்கி வீடியோ எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கி போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டு, இதுக்கு மேலேப்படி எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது, இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேய்க்கலாம். கொஞ்சம் தேய்ச்சிட்டு போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கீழே மட்டும் டேப்பர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டேப்பர் இருந்தால் சாய்வாக இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் போய் கரெக்டாக செட் ஆகிடும். அதனால் இப்போ நம்மக்கிட்ட இந்த வசதி இருக்கிறனால நம்ம இந்த இது செய்கிறோம். இல்லைன்னா செய்ய முடியாதவங்க நீங்கள் வேறு ஸ்க்ரூ தான் போடணும். வேறு ஸ்க்ரூ போடணும், இல்லைன்னா கடையில் போய் இன்னும் புதுசாக வாங்கிட்டு வந்து வேறு தான் போடணும். இப்போ நம்ம வந்து ஒரிஜினல்லே போட்டு செட் ஆகிட்டதுனால நமக்கு வந்து டென்ஷன் இல்லை, பயம் இல்லை. அதனால் நம்ம ஸ்க்ரூ மட்டும் தானே போடுறோம் அப்படின்ற தைரியத்துக்காண்டி நம்ம இந்த ஸ்க்ரூ மட்டும் மாற்றுறேன். பழசு வந்து என்னதான் இருந்தாலும் பழசை விடுறதுக்கு மனசு இல்லை. குவாலிட்டியாக இருக்குது, குவாலிட்டியான கிளாம்பு தான் அது. அதை மாற்றினாக்கா மற்றதெல்லாம் ஷேக் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்க்ரூ உடஞ்சதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ போடுற இடமும் அந்த ஸ்க்ரூ டைட்டாகிற இடமும் நேராக இல்லாமல் டேப்பராக இருக்குது. அதனால தான் நம்ம டைட் பண்ண சீக்கிரம் உடஞ்சிருச்சு, லைஃப் குறைஞ்சது காரணம். அதனால் அதை இப்போ கழட்டினோம். இப்போ அதையும் சரி பண்ணி போட்டுருவோம் அப்படின்ட்டு லைட்டாக தட்டி சரி பண்ணி, இதெல்லாம் வந்து உங்கள் ஐடியாவுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை. அதில் இருந்தால், அந்த ப்ராப்ளம் இருந்தால் செய்யணும், இல்லைன்னா செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு மிஷின்லையும் ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எல்லா மிஷினும் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு இதில் இது டைட்டாக இருக்கும், ஒரு இதில் அது டைட்டாக இருக்கும். அதுக்கெலாம் தகுந்த மாதிரி நம்மளால் கொஞ்சம் லைட்டாக யோசித்து செஞ்சிட வேண்டியது தான். இதுக்கெல்லாம் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், பார்த்துங்க. ரொம்ப நேரம் ஓடுன்றதுனால நான் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது கிட்டத்தட்ட 3, 4 மணி நேரம் செஞ்ச வேலை இது. அப்படி செஞ்சா தான் அது சரியா வரும். புதுசுல வந்து அவ்வளோ கேப் இல்ல. புதுசுல வந்து அவ்வளோ கேப் இருக்கு. ஆனா நம்ம டைட் பண்ணாலும் அது டைட்டுக்கு ஏற மாட்டேங்குது. இந்த நீடில் பார்ல அது ப்ரெஷர் பார்ல போட்டு பார்க்குறேன் பாருங்க. போட்டு பார்த்தா கரெக்டா இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு லைட்டா தட்டி பார்த்துட்டு, சரியா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் போடுறோம். போட்டுட்டு எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி போடுறோம். போட்டுட்டு ப்ரெஷர் பாரை போட்டுட்டு இந்த ப்ரெஷர் பார் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இப்போ கழட்டும்போது லூஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நம்ம அடித்ததுனால கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைட்டாக இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இதில் டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தூக்குறோம் பார்த்தீங்களா, இது டைட் ஆகக்கூடாது. ப்ரெஷர் பாரை நம்ம வளைச்சிடக்கூடாது. ப்ரெஷர் பார் லைட்டாக அடித்து கிடிச்சு வளைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ப்ரெஷர் பார் தேராது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதில் கையாளுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ பாருங்கள், இப்பயும் கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ வந்து ஃபுல் டைட் பண்ணலை. அதனால் இப்போ இந்த பாருங்கள், இப்போ இந்த ஸ்ப்ரிங்கோட ராடை போட்டுட்டு இப்போ கேப்பை போடுறோம். ஸ்ப்ரிங் கேப் போடுறோம். இது போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அது கரெக்டான மறையில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பொருள் கெடாமல் இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் கெட்டுடும். மரம் கெட்டுருச்சுன்னா திரும்ப வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசு தான் வாங்கி போடணும். அதெல்லாம் கரெக்டாக செட் ஆகாது. சிலது செட் ஆகிடும் அதிசயமாக. பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த இந்த ஆணி போகிறதுனோட இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆணி மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பாரை நீங்கள் ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கும்போது உள்ளே போயிட்டு வரணும். அந்த ஸ்ப்ரிங்கில் மட்டும் ஆப்ரேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இடிக்காமல் வேலை செஞ்சால் தான் நீங்கள் ஃப்ரீயாக தூக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் டைட் பண்ணிங்க இந்த மேல் கேப்பை. இப்போ இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டே நீங்கள் டைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஆணி மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே போகும். பாருங்கள், ஆப்ரேட் ஆகுதான்னு கொஞ்சம் லைட்டாக தூக்கி பார்த்துங்க. அப்பப்போ லைட்டாக தூக்கி பார்த்துக்கிட்டு ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ இந்த லிவரை போட்டுருவோம். இந்த லிவரை பாருங்கள், இப்படி போட்டு லிவரில் ஏதாவது அடிபட்டு ஏதாவது இது இருந்துச்சுன்னா, கீறல்கள் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த 150 உப்பு பேப்பர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உப்பு பேப்பரை வச்சு தேய்ச்சி லைட்டாக இது பண்ணிக்கங்க. ரொம்ப கிராச் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு மாற்றி தான் ஆகணும். இப்போ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது பார்த்துங்க, லைட்டாக அவங்க பக்கம் முன் பக்கம் இழுத்த மாதிரி வச்சு டைட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீடில் கிளாம்ப் ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் பக்கம் இழுத்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீடில் கிளாம்போட ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும். அதனால் கொஞ்சம் உள்ள இழுத்த மாதிரி இது பண்ணிக்கங்க, டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா கிளாம்பை நல்லா டைட் பண்ணிங்க. இதுதான் கிளாம்பை நல்லா டைட் பண்ணிங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்க்ரூ வந்து ப்ரெஷர் பார் லைட்டாக ஆட்டி பாருங்கள். அது வந்து இப்போ அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் தான் உங்களுக்கு வந்து லைட்டாக இது இருக்குது, ஷேக் இருக்குது. ப்ரெஷர் பாரில் இல்லை, ப்ரெஷர் ஃபுட்டில் தான் இருக்குது. ப்ரெஷர் பாரில் கிடையாது. அதனால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக சென்டராக வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு நீங்கள் சென்டராக வைக்கிறீங்களா ஓரமாக வைக்கிறீங்களா பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிங்க. டைட் பண்ணும்போது எதையும் லூஸ் விட்றாதீங்க. கரெக்டாக டைட் பண்ணுங்கள். கரெக்டாக நோட் பண்ணி திறங்க. 1 2 3 4ன்னு ஆர்டர் பிரகாரம் கழட்டுங்க. ஆர்டர் பிரகாரம் போட்டுருங்க. எத்தனை பொருள் கழட்டுறீங்களோ அத்தனை பொருள் கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிட்டால் கூட ஒர்க் ஆகாது. பாருங்க, கரெக்டாக வேலை செய்யுதா, தூக்குதான்னு பார்த்துக்குறோம். தூக்கிறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. கரெக்டாக வேலை செஞ்சுட்டோம். சூப்பராகிடுச்சு. அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.